ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினைவெல்லாம் நீயேடா அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மூவி செம்ம ஹாப்பியாக, செம்ம லவ் ஸ்டோரியாக, செம்ம ட்விஸ்ட் அண்ட் டான்ஸோட இருக்கும். மூவி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே மூவியோட நேமை போட்டு காமிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் தான் காமிக்கிறாங்க. கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணுறப்ப ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்து அர்ச்சனை பண்ணுறாரு. யார் பேரில் அப்படின்னா மலர்விழி அப்படின்ற ஒரு நேமில் வந்து அர்ச்சனை பண்ணுறாரு. மலர்விழி யார் அப்படின்னா அவரோட லவ்வர், ஸ்கூல் லவ்வர். அவங்கள மறக்க முடியாமல் அவங்களோட பர்த்டே வருஷம் வருஷம் வந்து அவங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஏன் பணம் போட்ட அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் சொந்தமாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கடை வச்சிருக்காரு. அங்கே வந்து மலர்விழி அப்படின்ற நேம் வந்து ஃபேஸ்புக் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாரு. பட் யாருமே அவரோட ஆளை காணோம். ஸோ இந்த டைமில் தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, ஏன்டா அங்கே ஒன்று நினச்சி ஆனந்தி வந்து அவ்வளோ கனவு கண்டுட்டு இருக்கா, அதை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி சத்தம் போடுறாரு. இவங்க தான் ஆனந்தி, ஹீரோவோட அத்தை மக தான் ஆனந்தி. அவங்க வந்து கடைக்கு வந்து என்ன மாமா இன்றைக்கும் போய் அபிஷேகம் பண்ணியா அப்படி சத்தம் போடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோட காமெடி கொஞ்சம் கோவப்படுற அவரு ஜாலியாக பேசுகிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஒன்று போட்டு பாருங்கள், ஒரே வருஷத்தில் 9 குழந்தை பிறந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் அதை விட 10 குழந்தைய பற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனால் அந்த மாதிரி ஹீரோட ஃபேமிலியெலாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அத்தை அத்தை அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஹீரோ உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஹீரோட அம்மா பேசுகிறாங்க. ஹீரோனோட அம்மா வந்து உன்னை நினச்சி எங்கிட்டு இருக்கா, நீ இன்னமும் பண்ண அவனை போகிற, கல்யாணத்தை எப்போ ரெடி சொல்லுவா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஹீரோ வந்து அது கோவப்படுத்திட்டாரு. அப்புறம் எல்லாமே கோவப்பட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு எப்போ தான் நீ வந்து கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக சூசைட் அட்டன் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எடுத்துகிட்டு போகிறாங்க தரத்துலண்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹீரோட அப்பா வந்து இதெல்லாம் வந்து நோட்டில் நல்லாயிருக்கும்ப்பா, ரியல் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஒரு பார்க்கில் காமிக்கிறாங்க. பார்க்கில் வந்து 2 லவர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த லவர்ஸ் வந்து வெளியூர் போகிறக்காக பேசியிருக்காங்க. அப்போ சொல்லுவார், நீ வெளியூர் போனால் திரும்பி எப்போ வருவேன்னு தெரியாது, அதனால் வந்து ஒரு நாள் என் கூட வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஹீரோ கூட கேட்டு ஹீரோ கோவப்பட்டு போய் பேசும்போது அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. அப்போ உடனே அடிச்சு போகிறாரு. அடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து கோவப்பட்டு போகிறாங்க. போகிறப்ப அவன் ஆளை கூப்பிட்றான், அவங்க பசங்கள்லாம். அவன் வந்து ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்குது எனக்குள்ள. செம்மையாக சண்டை நடக்கும். சண்டை பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவ போகிறாரு, பேஸ் வாஷ் பண்ண போகிறாரு. ஸோ போகிறப்ப அங்கே ஒரு பொம்மையை பார்க்குறாரு. இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் வைக்கும்போது பொம்மை வச்சுருப்பாங்க, அந்த பொம்மையை பார்க்குறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த ஸ்கூல் நிலையெல்லாம் ஞாபகம் வருது. ஸ்கூலில் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத மெமரிஸ் மாதிரி காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து உள்ள ஹீரோயின் என்ட்ரி ஃபஸ்ட்டு. இவங்க தான் ஸ்கூல் டே லவ்வர். ஹீரோ இவர் தான் ஹீரோ சின்ன வயசில். இவர் வந்து இந்த மாதிரி வெளியே ஷாப்புன்னு வெளியே வரும்போது பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போய் லெட்டர் கொடுத்துறாரு. கொடுக்கவும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓடுறாங்க. எங்கடா போகிறாங்க பார்த்தா ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. 12th வீக்கில் போய் இந்த மாதிரி என்ன லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படி சொல்லவும் யாருங்களுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும். ஸோ அவங்கள பிடிச்சி பயங்கரமாக அந்த டீச்சரை அடிச்சிட்றாங்க. அடிக்கப்போ சிரிக்கிறாங்க எல்லாமே, ஸ்கூலே சிரிக்குது. அப்போ யாரும் கேட்குறப்ப வாத்தியார் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரை சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஓ இவர் தானா அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போய் அவங்க இடத்துல உட்காந்துறாங்க. நம்ம ஹீரோவும் போய் அவங்க இடத்துல உட்கார போகிறாரு. அப்போ வந்து அவங்க வந்து சாரி சொல்லி எழுதி சாரி அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்போ அவ வந்து பதிலுக்கு வந்து கோவமாக கையை கிறுக்கி போடி அப்படின்னு எழுதி காமிக்கிறான். அதை பார்த்து அப்செட் ஆகிறாங்க 2 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் பாட்னி லேபில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து திரும்பியும் சாரி அப்படின்னு எழுதி காமிக்கிறாங்க. நம்மளால் உள்ளே போய் ஏதோ ஒரு கேஸத்தை போட்டோடனே அது பாட்டில் கீழே வந்து வெடிச்சிருது. அதை பார்த்து திரும்பி வந்து ஹீரோயின் பனிஷ்மெண்ட்டாக முண்டியால் போட வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு காமெடியாக ஜாலியாக லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்குது. வீட்டில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த செக்யூரிட்டி இந்த மாதிரி மிட்டாய் தராரு. நான் என்ன கேட்டேன், என்ன ஆகிட்டுன்னு கேட்டப்ப, நான் எப்போவுமே உங்கள் அப்பா உண்மையாகணும்னு நினைக்கிறேன், அப்பா தான் அதெல்லாம் 1000 சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அந்த ஃபோட்டோ அப்படி சூம் வைக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நேஷனல் லெவலில் ட்ராயிங் போட்டி இருக்குது அப்படி சொல்லும்போது யாருமே கை கொடுத்துக்கல. அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி இவங்க தான் நல்லா வரைவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பிக்சர்லாம் பார்க்கும்போது பிக்சர்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அதை பற்றி காமிச்சு இவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக நீ வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்ட் நல்லா மியூசிக் வாசிப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல்லேயே கிளாஸே சிரிக்குது. சிரிக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு வர ஆமாம் போய் இதே என்னடா ரொம்ப அசிங்கமாகடா அப்புறம் சிரிக்கிறாங்கடா அதாவது பண்ணுடா அப்படி சொல்லும்போது டக்குன்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அவர் கையில் எடுத்து டக்குன்னு வந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறாரு. வாசிக்கும் போது அப்படியே ஸ்கூலில் ஒரு நிமிஷம் அமைதியாகிறது அவ்வளோ. ஸோ ஹீரோனை கை தட்டி ஃப்ரெண்டாக இன்ட்ரோ ஆகிறாங்க. ஆனதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோனை வந்து வரவும் டக்குன்னு ஹீரோ வந்து ஃப்ரெண்டாக தள்ளி அவன் போய் உட்காரா அப்படி அனுப்பி விட்டு டக்குன்னு ஹீரோயின் போய் அவனை உட்காந்து அவங்க லஞ்ச் பேக் ஓப்பன் பண்ணி என்ன ஷேர் பண்ணலாமல் கேட்டு சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே சிரிப்பு வந்து ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது சார் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுட்டு ஜாலியாக போகிறாங்க. நீ வந்து படித்து பாஸ் ஆக பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து வயலின் வாசி கத்துறாரு, எப்படிலாம் வயலின் வாசிக்கணும். அது அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங்லாம் அப்படியே ஆடோட
சூப்பராக இருக்கும். அந்த பாட்டுக்கும் அந்த அவர் பண்ணுற கதை சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு இதுவுமே. ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து டிராயிங் போட்டி வருது. அதில் வந்து ஹீரோயின் வந்து ஒவ்வொரு படத்தையும் வரைஞ்சு அதை கிழிச்சு போடுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னடா ஒரு படம் கூட விட்டு வரலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு படத்தை வந்து அழகாக வரைஞ்சி அந்த படத்தை நினச்சி ரசிக்கிறாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் வந்து சீனியர் கூப்பிட்டு எனக்கு சல்யூட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது சல்யூட் அவளும் வந்து லெஃப்ட் பண்ணிடுறா. பண்ணும்போது காலால் பண்ண அப்படிப்ப செருப்பத்தி காமிச்சிட்றா. ஸோ அதை பார்த்துட்டாங்க எல்லாமேரும். டக்குன்னு ஒரு சீனில் வந்து சட்டையை அவுத்து இப்படி வெட்டுறாரு. அவங்க அடிச்சிட்டாங்க ஹீரோயின். அப்புறம் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து வேகமாக ஓடி போய் அதை சமாதானப்படுத்தி ஹீரோவை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. நீ போடா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டு தனியாக ஹீரோயின் இடத்த கூட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சு இன்க் பட்டிருக்குது. அப்புறம் தான் காமிச்சாங்க சீனியர் வந்து அவங்கள பழி வாங்கிறதுக்காக அவங்க பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடியே போய் அந்த இன்க் பால் அடிச்சு விட்ருவாங்க மேலே. எதனால் அப்படின்னா அவங்க சிலபதி காமிச்சனால. ஸோ அதை பார்த்து தான் நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோட மாதிரி அப்செட் ஆகிறாங்க. ஐயோ நல்லது பண்ணால் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. டக்குனு இங்கே வந்து ஹீரோ வந்து சோகமாக உட்காந்துருக்காரு அடிச்சதை நினச்சி. ஸோ அப்படியே அந்த சீனியர் வந்து அம்பளுக்குறாங்க. அம்பளுக்கு ரெண்டு சண்டை வருது. அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது பயங்கரமாக சண்டை அந்த சீன் செம்மையாக இருக்கும். சண்டை போடும்போது டக்குனு ஹீரோயின் வெளில வந்து ஐயோ சண்டையை நிப்பாட்றா வேணாம்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு வரத்துட்டு கேட்குறாங்க. என்னால் தானே அப்படி ஆச்சு சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணி நினச்சி இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சன்னாகிறாங்க. டக்குன்னு வந்து சரி ஓகே ரிலாக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறாங்க. செலக்ட் பண்ணி என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து பேக்கில் சட்டையை எடுத்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இந்த அவன் சட்டை அப்படின்னு கொடுக்கும்போது கொடுத்துட்டு போகிறாங்க. போகும்போது ஹீரோ வந்து திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் டக்குன்னு வந்து திரும்பி பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சது ஹீரோக்கு ஒரே ஹாப்பி. அப்படியே தாண்டி குதிச்சு என்ஜாய் பண்ணுறாரு அந்த டைமில். ஐயோ செம்மடா அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அது அப்படியே அங்கே முடியுது. அடுத்த வந்து நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு நோட்டீஸ் போர்டை பார்க்குறாரு. பார்த்தா ஹீரோ படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. வரைஞ்சி ஹீரோ ஒரே ஹாப்பி. வேகமாக ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி உன் ட்ராயிங் சூப்பராக இருக்குது, என்னையவே இப்படி வரைவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்து அந்த வயலினை தராரு. வந்து அவங்களும் வந்து தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்கள ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து 2 லவ் பர்பஸ் பண்ணி அப்படியே போயிட்டுருக்குது. திரும்பி சார் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி புதுப்பிச்சிருக்காங்களா அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த பழைய டீச்சருக்கும் சாருக்கும் அவங்க இந்த மாதிரி லவ் லெட்டர் கொடுக்கும்போது தீயை அடிச்சு கோவப்படுத்தி போயிடுறாங்க. ஸோ அதை பார்க்கவும் சார் வந்து என்னடா இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இல்லை சார் நான் முடியாது நான் படித்து பாஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஹீரோயின் வந்து ஒருத்தர் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து டக்குனு ஹீரோயின் நினைப்பு தான். ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சமயமாக ஹீரோயின் மாதிரி பார்க்குறது நல்லா பார்த்தா அது வந்து ஹீரோயின் இல்லை அவங்க அம்மா அப்படின்னு வந்து ஒரு டைமில் தெரிஞ்சு என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமாக போகிறது. டக்குன்னு சாப்பிடும்போது அவங்க அப்பா வந்து சாப்பிட்டு இருமிட்டுப்பார். ஸோ அவங்கள பார்த்துட்டு என்ன ஹீரோயின் இங்கே சாப்பிட்டுக்கா தண்ணி வந்து கொடுக்குறா இரும்பவும். டக்குனு பார்த்தா அவங்க அப்பா ஐயா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அப்பா என்ன எப்படி பண்ணுறா அப்படின்னு நினச்சினாங்க. பார்த்தா கல்யாண ஃபோட்டோலாம் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோலாம் வந்து ஹீரோ மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சதும் நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு லவ் லெட்டர் எழுதி போய் கொண்டு ஸ்கூலுக்கு போகிறாரு. போனவொடனே என்னடா இப்போ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்ற மாதிரி லெட்டர் வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அப்படியே கொஞ்ச நாள் போக ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு போகும்போது ஹீரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு இந்தா அப்படின்னா வாயை மூடி அமைத்துறாரு ஹீரோ. அப்புறம் தனியாக வந்து ஹீரோயின் போயிட்டுருக்காங்க பைக்கில் வந்து போகும்போது ஹீரோ ஒரு இடத்துக்கு போய் தனியாக லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர் கொடுத்து பார்க்கும்போது அப்போ பரீட்சை பார்க்குறாங்க. இல்லை நீ வீட்டில் படி அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நைட்லாம் ஹீரோ தூக்கமே இல்லை. ஐயோ நான் லெட்டர் கொடுத்துட்டுமே அப்படின்னு பயந்துட்டே இருக்காரு. டக்குனு அந்த இடத்துல ஹீரோயின்லாம் வந்து அப்படியே ஹீரோயின் வர மாதிரி இல்லூஷனாக பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் கரெக்டாக விடியுது. அங்கேருந்து காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டு போய் அவர் எழுப்பி இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தா ஸ்கூலுக்கு வாடா என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு போனால் அங்கே உள்ள விட மாட்டார் செக்யூரிட்டி. அப்புறம் சண்டை போட்டு உள்ளே போய் இப்படி உட்காந்து யோசிச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தா ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரல. என்னடா ஹீரோயின் வரலையே அப்படின்னு நினச்சி பயந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்டால் தெரில அப்படின்னு சொல்லி பேச்ச முடிச்சிடறாங்க. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் செக்யூரிட்டி என்ன சொல்கிறாரு இல்லை அவங்க அப்பா உடம்பு சரியில்லை அதனால நைட்டு லேட்டாக கிளம்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது அந்த நாய் வருது. நாயை கொஞ்சம் தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக அந்த வயலினை வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க உங்கள்கிட்ட அம்மா வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு ஹீரோட ஃப்ரெண்டும். ஸோ அப்போ வந்து கோயிலில் வந்து ஆனந்தி வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து குறி கேட்குறாரு இதுக்கு எப்போ பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குது பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை ஆனந்தி பார்த்துட்டு கோவப்பட்டு வீட்டில் போய் சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அதை அட்டன் பண்ணோடனே ஒரே சண்டை ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்த நாள் பார்த்தா செக்யூரிட்டி அந்த வீட்டுக்கு போய் ஹீரோ போய் கேட்குறாரு என்ன ஆச்சு வந்தாங்களான்னு கேட்கும்போது சத்தம் போடுறாரு அவர். டக்குனு ஃபோன் மட்டும் இந்த மாதிரி அவங்க அம்மா சத்தம் போடும்போது சரி ஓகே கல்யாணம் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்ச முடிக்கிறாரு. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் குடிக்கிறாங்க. ஓகே கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணுறாரு. கல்யாணம் முடிச்சு வச்சுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஆனந்தி வந்து பைத்தியம் மாதிரி ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க.
அடுத்து போலீஸ் வந்து நம்ம கௌதம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்னடா பார்த்தா செம்ம போதையில் வந்து வண்டி காரெல்லாம் அடிச்சு உடச்சிருக்காரு போலீஸ்காரவே. அதை பார்த்துட்டு அப்படியே பஞ்சாயத்து கேஸில் கூட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க தங்கச்சி கல்யாணம். அதுக்கு வந்து இன்விடேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அங்கேயும் ஹீரோ வந்து குடிச்சிட்டு போகும்போது ஒரு மாதிரியா போகிற மாதிரி பேசவும் ஹீரோ கோச்சிட்டு போகிறாரு, எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப சார் வராரு, சார்ட்டு வந்து சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே வந்து சார் வந்து என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து அடுத்து நான் அந்த வீட்டுக்கு போய் செக்யூரிட்டி மகர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அந்த நம்பர்லாம் வாங்கிட்டு இன்விடேஷன் கொடுத்து நம்பர் வாங்கிட்டு போகிறாங்க. செக்யூரிட்டி பார்த்துட்டு யார் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி வந்தாங்க அப்படி சொல்லும்போது அவர் அடிச்சாரு. அடிச்சு என் நம்பர் கொடுத்து கேட்குறாரு. ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் ஆகல. திரும்பி பார்த்தா ஒரு நாள் பார்த்தா ஹீரோயின் டக்குனு இறங்குறாங்க. அவங்க தான் மலர்விழி. அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வந்துட்டேன்டி எப்படி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அதான் சொன்னாங்க எனக்கு கல்யாணமே முடியலை. ஸோ அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி சன்னாயிறாங்க. டன்னாகி அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் மட்டும் இந்த மாதிரி கல்யாணம் முடிக்கலாம்டா வரவேணாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து மேரேஜ் வராங்க. மேரேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கிறாங்க. வந்து போல திரும்பி இன்ட்ரோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சார் நல்லா விசாரிச்சாங்க. இப்போ வந்து கௌதம் கேட்குறாங்க. கௌதம் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாரு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு. ஃபோன் பண்ணும்போது ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லாத, நான் சர்ப்ரைஸாக காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குனு அவன் ஃப்ரெண்டோட செல்ல பண்ணிட்டு போயிறாப்புல. அப்புறம் அவங்க வந்து வயலின் வாசித்து காமிக்கிறாங்க. அதில் வந்து அப்படியே ஒரு ரிலீஸ் மாதிரி ஹீரோவுக்கு வந்து வருது. வா என்னை பார்க்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. டக்குனு அந்த ஃபோன் போகுது ஹீரோட ஃப்ரெண்டுக்கு. அவங்க அட்டன் பண்ண தெரியாமல் அட்டன் பண்ணி ஜோப்பில் சொல்கிறாரு. அந்த வயலின் வாசிய சவுண்டு கேட்டு அப்புறம் மலர்விழி இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் வந்து வேகமாக வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வந்துட்டார். வந்து பார்த்தா மலர்விழி மாதிரி ஒரு ரிலீஸ் மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அது மலர்விழி தான். ஸோ அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு அவர். ஸோ பார்த்துட்டே இருக்கும் டக்குனு வந்து மிஸ்ஸஸ் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு வந்து சரக்கை போட்டு வந்து சூசைட் அட்டன் பண்ண மாதிரி அங்கேயே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சேஃபாக அவங்க காப்பாற்றி சேவ் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து இல்லை அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. டக்குனு ஹீரோயின் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி அவங்களும் அந்த பழைய நினைவுகள் அதான் அந்த லெட்டர்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோ வெளியே பாருல ஹீரோயினுக்கு அந்த லெட்டர்லாம் படித்த மாதிரி படித்து அது ஒரு எக்ஸிமெண்ட்டில் எப்படிலாம் ஜாலியாக டான்ஸ் ஆடி அதெல்லாம் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. வீட்டில் உட்காந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே அந்த வயலின்லேயே சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்காக லப்பர்லேயே சூசைட் பண்ணி அடுத்து அவங்கள வந்து இப்படி படுத்துட்டாங்க. ரத்தம்லாம் சிந்தி படுத்துருந்தாங்க. ஸோ செக்யூரிட்டி பார்த்துட்டு அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளே பார்க்க மாட்டாங்க. சண்டை போட்டு பார்க்குறாங்க. பார்க்குறப்ப இந்த மாதிரி ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறப்ப இல்லை கல்யாணம் ஆக்சுவலாக அதான் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து உடனே சொல்கிறாங்க. கல்யாணம் கொஞ்ச நாள் கழிச்சு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது சண்டை வந்துருச்சு. அப்புறம் யார் அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க. ஸ்கூல் டேஸில் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆனந்திட்ட காமிக்கிறாங்க. ஸோ ஆனந்த் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. நான் அப்போ பார்க்க மலர்விழி மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது எந்த நேரத்துலையும் எந்த மலர்விழி ஆக முடியாது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ஆனந்தி வந்து ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பிடிச்சி புறத்தை அடிச்சு உடைக்கிறாங்க. டக்குன்னு ஒரு செம்பத்தி போடும்போது செம்பு வந்து நம்ம ஹீரோட மண்டையில் வந்து ரத்தம் வந்துடுது. சமாதானப்படுத்த கூட்டு போகும்போது டக்குன்னு அவங்களுக்கு மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஒரு பைத்திய சேரில் உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடாரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து வந்து பேசுகிறாங்க. தன்னோட மீட் பண்ணி பேசுகிறாங்க. இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போது அது ஒரு பிளாஸ்மா ஒரு இன்னும் கூட பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை பார்க்க வந்தேன் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வயலில் ஒரு லெட்டர் எழுதி வச்சு அதை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயின் வந்து. ஹீரோ வந்து இல்லை நான் பார்க்கலையே உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு செக்யூரிட்டி கூப்பிட்டு காமிக்கிறாங்க. செக்யூரிட்டி சாரிம்மா உங்கள் அப்பா மேலே மரியாதை வந்து இதை கொடுக்கல தப்பாக இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோட ஃப்ரெண்டு கோவப்பட்டு இருந்துச்சு போயிட்டார். ஹீரோயின் ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்னு அனுப்பி விட்டு ஹீரோயின் தனியாக ரூமில் வந்து அழுதுருக்காங்க. ஹீரோ போய் வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது சாரி வெளியே வர நான் விட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு லெட்டர்லாம் படித்தார். அந்த லெட்டர் படிச்சுட்டு பார்க்கும்போது அடுத்த சீனை பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து சண்டை போடுறாங்க. எனக்கு அவன் வேணும் அப்படி சண்டை போட்டு ஒரு கனவு இடத்துல போயிட்டு ஆனந்தியை வந்து தலான வச்சு அமுக்கிற மாதிரி அமுத்தி கொள்ளுமா கனவு பண்ணுறாங்க. டக்குன்னு முடிச்சு பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்டு முடிச்சு பார்க்குறாங்க. மணி 2 மணி. ஐயோ இன்னும் இப்படி கனவு வருது அப்படின்னு நினச்சி இருக்கும்போது டக்குன்னு அடுத்த நாள் பார்த்தா ஆனந்தியோட அப்பா அம்மா போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க. மலையில் திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஆனந்தி கேட்டுறாங்க. இப்போ செக்யூரிட்டி போய் சாரி சொல்லி பேசுகிறாரு. அப்புறம் திரும்பி போய் ஹீரோயின் போய் ஆனந்தில் பேசுகிறாங்க. டாக்டர் அதை பார்த்துட்டு அடுத்த ஒரு மீட்டிங் போகிறாங்க. பார்க்கும்போது அப்போ தான் ஒரு உண்மையை வந்து டாக்டர் சார் அவங்க நடிக்கிறாங்க, அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னான்னு பார்த்தா மாமா நல்லா இருக்கணும், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லும்போது சார் அதை அக்செப்ட் பண்ணிட்டார் டாக்டரும். அதை நினச்சி ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு உண்மையை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஹீரோயினும் அவங்களும் சின்ன வயசுலேருந்து நண்பர்களாக இருந்திருக்காங்க. சரி இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஹீரோயின் வந்து இவங்கள்ட்ட வந்து நிறையா விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா ஊர் கிளம்பி வர டைமில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து ஹீரோனுக்கு வந்து டக்குன்னு பிளட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் மூளையில் அப்படி சொல்லும்போது ஹீரோ வந்து அதை அழுகுறாரு. தயவுசெய்து கௌதம் வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ண சொல்லு, நினச்சிக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நினச்சி பார்க்குறாரு இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இதனால தான் வந்து உன்னை தேடி வந்தேன்.
உனக்கு உண்மையாக ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, நீ அவங்க கூட லைஃப் வாழ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுவிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இவங்களும் கடைசியில் போய் நடிக்காத, வா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து மாமா அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. உண்மையிலேயே கைஸ் இந்த படம் வந்து ரியல் லைஃப்பில் வந்து படம் இருக்கான்னு தெரியல. பட் இப்போலாம் பொண்ணுங்க இருக்காங்களான்னு டவுட்டு தான். பட் படம் இருந்தாலும் சூப்பராக வேறு லெவலாக இருந்துச்சு. நான் பார்த்தப்ப ஒரு சீனில் வந்து அழுதுட்டேன். ஓ இப்படிலாம் அந்த படத்தில் உண்மையான லெவலாக இருக்குதா அப்படின்ற மாதிரி நினச்சி நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டேன். ஸோ தயவுசெய்து இந்த படத்தை வந்தெல்லாம் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி புது புது ஹீரோ நடிக்கும்போது உங்களுக்கான ஒரு அந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது இந்த உலகத்தில் வந்து. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு அதுக்கான ரேட்டிங் கொடுங்க. நான் அந்த ரேட்டிங் செக் பண்ணேன். வெறும் 2.2 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.